السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين هم لأماناتهم وعهدهم راعون. صدق الله العلي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதமான பொருள்களை பற்றி சொல்லும் பொழுது, உங்களிடத்தில் ஒருவர் ஒரு அமானித பொருளை கொடுத்து வைத்தால் அந்த அமானித பொருளில் நீங்கள் ஒருபோதும் மோசடி செய்ய வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களில் ஒருவர் ஒரு பொருளை நம்பி உங்களிடத்தில் ஒப்படைத்தால் அதை நீங்கள் அவருக்கு அப்படியே திருப்பி ஒப்படையுங்கள். அவர் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் சரியே, அவருக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. நீ துரோகம் செய்தாய், உன் பொருளை நான் தரமாட்டேன் என்கின்ற நிலை உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு பொருளை, ஒரு அமானிதமான பொருளை கொடுத்து வைக்கிறார். அது நம்மள்ட்ட இருக்கு, அவர் பொருள் நம்மள்ட்ட இருக்கு, பணமாவோ அல்லது பொருளாவோ ஏதோ ஒரு நிலையில ஒருவருடைய பொருள் நம்ம கையில இருக்குது, அந்த பொருள் நம்ம வச்சிருக்கோம். அவரு ஏதோ ஒரு நிலையில நமக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டார், ஏதோ ஒரு நிலையில ஒரு கெடுதல் செய்கிறார், ஒரு தீமை செஞ்சிட்டார், ஒரு துரோகமே செஞ்சிட்டார், மன்னிக்க முடியாத அளவிற்கு ஒரு துரோகத்தை செஞ்சிட்டார். ஆனா அந்த மன்னிக்க முடியாத அளவிற்கு துரோகம் செய்தவருடைய பணமோ பொருளோ நம்ம கிட்ட இருக்குது. இருக்கிற நிலையில அவர் நமக்கு துரோகம் செஞ்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அத்தில் அமானத இலா மனிஸ்தஅமனக. அவர் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் நீங்கள் அவருக்கு துரோகம் செய்ய வேண்டாம். நீ தான் எனக்கு துரோகம் செஞ்சிட்டிய, உன் பொருள் என்கிட்ட இருக்குல்ல, நீ என்கிட்ட உன் வேலையை காமிச்சிட்டியா, இப்போ உன் பொருளை நீ எப்படி என்கிட்ட இருந்து வாங்குறன்னு பார்க்கலாம் என்பதாக தனக்கு அவர் அநீதி இழைத்து விட்டார் என்கின்ற காரணத்தினால் அவர் அமானிதமாக கொடுத்து வைத்த பொருளில் நீங்கள் எந்த விதமான அநீதியும் செஞ்சிடாதீங்க. அவர் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரியே, நீங்கள் அவருக்கு துரோகம் செய்ய வேண்டாம். அமானிதமான விஷயத்துல நீங்க கவனமாயிருங்க. யார் உங்கள்கிட்ட எந்த பொருளை கொடுத்து வைக்கிறாங்களோ அந்த பொருளை அப்படியே திருப்பி ஒப்படைப்பதுதான் முஃமின்களுடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திருமதியில 1264வது இலக்கமாக பதிவு செய்யறத பார்க்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அமானிதங்கள் உங்களிடத்தில் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால், அமானிதங்கள் மக்களிடத்துல பாழாக்கப்பட்டால் அது என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னா, மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அமானிதம் பாழாக்கப்படுவது என்று சொன்னால் என்ன என்பதாக கேட்கும் பொழுது, தகுதியற்றவரிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவது அமானிதம் பாழாக்கப்படுவதற்கு அர்த்தம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரில 64096வது இலக்கமாக பதிவாகிறத பார்க்கிறோம். 6496வது இலக்கமாக பதிவாகும். அதாவது அமானிதம் என்பது பொருள்ல மட்டும் இல்ல, அமானிதம் என்பது பணத்துல மட்டும் இல்ல. ஒருத்தர் பணமா கொடுத்து வைக்கிறது மட்டும் அமானிதம் கிடையாது. ஒருவர்கிட்ட பொருளை நம்ம வாங்கி பாதுகாத்து வைக்கிறேன் என்பதாக அவர் கொடுக்கிறாரு, அல்லது நம்ம வாங்கி வைக்கிறது மட்டும் அமானிதம் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளும் அமானிதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் தகுதி இல்லாதவர்களிடத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் அது அமானிதம் பாழாக்கப்படுவது என்பதாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவரும் அந்த அவருக்கு கீழே இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அனைவர்களும் இவருக்கு அமானிதமாவார். யார் குடும்ப தலைவரா இருக்கிறாரோ அந்த குடும்ப தலைவரா இருப்பவருக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மனைவி, குழந்தைகள், சகோதரிகள், பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இப்படி யாரெல்லாம் அந்த குடும்பத்துல இருக்கிறாங்களோ
அவர் குடும்ப தலைவராக இருந்தால் அவருக்கு கீழ் இருக்கவர்கள் அனைவர்களும் இவருக்கு அமானிதம். அனைவர்களிடத்திலும் இவர் சரியா நடந்துக்கணும். மனைவிக்கு என்ன கடமையை பொறுப்பை நிறைவேற்றணுமோ அதுல குறை வச்சுட்டாருன்னா அது அமானிதம் பாழாக்கப்பட்டதற்கு சமம். பிள்ளைகளுக்கு என்ன பொறுப்போ அதை அவர் சரியா நிறைவேற்றாம விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அங்க அமானிதம் பாழாக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப குடும்பத்துல இருந்து நாடு வரையிலும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு அந்த மக்கள் அமானிதமாவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பொறுப்பு அமானிதமாகும், நிறைவேற்றாவிட்டால் மறுமை நாளில் அதனால் பெரும் கொண்ட இழிவும் கவலையும் ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம்ல 4823வது இலக்கமாக பதிவாகும். மறுமை நாளையில மனிதர்களுக்கு ரொம்ப ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு இழிவை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா அமானிதத்தை நிறைவேற்றாமல் அவர் மரணிச்சு போயிட்டார். அமானிதத்தை அவர் நிறைவேற்றாம அவர் மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாளையில அதுதான் அவருக்கு ரொம்ப இழிவையும் கவலையும் ஏற்படுத்தும். ஏன்னா அமானிதத்தை இப்படி நிறைவேற்றாம வந்துட்டோமே, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அமானிதத்தை நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ்வினுடைய கருணையை விட்டு அவர் மறுமையில தூரமாக்கப்படுறாரு. அதனால என்ன செய்வாரு, ரொம்ப இழிவடைந்த நிலையில, ரொம்ப கவலை அடைந்த நிலையில அவர் இருப்பாரு. இந்த அமானிதங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில முக்கியமான விஷயங்களை இவைகளெல்லாம் ரொம்ப முக்கியமான அமானிதம் என்பதாக சொல்றாங்க. இத ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பொதுவான கொடுத்து வைக்கப்பட்ட அமானிதமான பணம், பொருள், இதை சார்ந்தது. ஆனால் இப்ப சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்ல 1437வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகுது. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் மிக பெரிய அமானிதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அமானிதம் இருக்குது, அது மிக முக்கியமான அமானிதம். மறுமை நாளையில அல்லாஹ்விடத்துல இந்த ரகசியமான அமானிதத்தை அல்லாஹ் முக்கியமா பார்ப்பான். யாருக்கு இடையில? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் இருக்குது, அதை அல்லாஹ் மிக முக்கியமான அமானிதமாக பார்ப்பான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அவருக்கு பிடிக்காம போகலாம், மனைவிக்கு அவனுக்கு வெறுப்பு ஏற்படலாம், மனைவியோடு சண்டை ஏற்படலாம், ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த கணவனும் அந்த சண்டையோ அந்த மனஸ்தாபமோ அந்த பிரச்சனையோ ஏற்படும் பொழுது அந்த மனைவியினுடைய அந்தரங்க ரகசியங்களை, அந்த மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்கமான குறைகளை ஒருபோதும் கணவன் வெளியிடக்கூடாது. அது அமானிதம் ஆயிடுச்சு. ஒரு மனைவியினுடைய ரகசியங்கள் அனைத்துமே கணவனுக்கு மிக முக்கியமான அமானிதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ சொல்லக்கூடாது, எந்த நிலை வந்தாலும் நீ உன்னுடைய மனைவியினுடைய ரகசியத்தை, உன்னுடைய மனைவியினுடைய அந்தரங்க ரகசியங்களை, உனக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவியிடத்தில் நீ பார்த்த குறைகளை ஒருபோதும் வெளியில சொல்லக்கூடாது. அது அமானிதம் ஆயிடுச்சு. மனைவியினுடைய அமானிதம் கணவன் பாதுகாத்தே ஆகணும். இதை மறுமையில அல்லாஹ் ரொம்ப முக்கியமா பார்ப்பான். அதே போன்று ஒரு மனைவிக்கு கணவனுடைய அந்தரங்கம், கணவனுடைய அந்தரங்க குறைகள், கணவனுடைய ரகசியங்கள் அமானிதம் ஆகும். ஒருபோதும் அவ என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த மனைவி கணவனினுடைய அந்தரங்க ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடாது. விளையாட்டுக்கு கூட பேசக்கூடாது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்தரங்கமான ரகசியங்களை வேறு ஒருவரிடத்தில் விளையாட்டாக கூட நீங்கள் பேசக்கூடாது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட தோழியா இருக்கலாம். அந்த தோழமையாக இருப்பதுல ஒரு அளவுகோல் இருக்குது. தோழமை என்கின்ற அடிப்படையில தன்னுடைய கணவனுக்கும் தனக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தன்னுடைய தோழிதானே என்பதாக விளையாட்டாக கூட ரகசியத்தை அவ வெளியில சொல்லக்கூடாது. அது அமானிதம். அது அமானிதம். எந்த நிலையிலையுமே கணவன் மனைவியினுடைய ரகசியத்தை, ஒருவருடைய ரகசியத்தை விளையாட்டாக கூட சொல்லக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. மறுமை நாள்ல இது ரொம்ப முக்கியமான அமானிதமாகும் என்பதாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அமானிதம் என்பதை 4 வகையிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு, அல்லாஹ்வினுடைய கட்டளைகள். அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறானோ அது எல்லாமே அமானிதம். தொழுகை ஒரு அமானிதம், நோன்பு ஒரு அமானிதம், ஜகாத் கொடுப்பது அமானிதம், ஹஜ்ஜு செய்வது அமானிதம். இதுல குறை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இதற்கு உண்டான பதிலை நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். 2வது பொருளாதாரம்.
பணம், சொத்துகள் இவைகளை ஒருவர் நம்மகிட்ட கொடுத்து வச்சுட்டாருன்னா அது அமானிதமாயிடுச்சு. அதே போன்று மூணாவது சொல்றாங்க, வார்த்தைகள், ஒருவர் ரகசியமாக நம்ம இடத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அதை கேட்பவருக்கு, யாரு சொல்றாரோ, சொல்றதை யாரு கேட்கிறாரோ கேட்பவருக்கு அது அமானிதமான பொறுப்புல வந்துடும். அந்த ரகசியத்தை பாதுகாப்பதும் பொய் பேசாமல் இருப்பதும் அமானிதம். நாலாவதா சொல்றாங்க, பொறுப்புகள், குடும்பம் முதல் குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய குடும்பம் முதல் ஒரு நாட்டினுடைய தலைவர் வரையிலும் அவருக்கு கீழ் உள்ள அந்த மக்கள் அவருக்கு அமானிதமாவார்கள். இந்த 4 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.